மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கங்காவை போய் குமரன் கடையில் விட்டுட்டு காவேரியும் விஜயும் பார்த்திங்க அப்படின்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டான்னு கேட்பாங்க. சரி எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது வாங்கிட்டு வாங்க, சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வெளியவே வந்து காவேரி வந்து ஃபோன் பார்த்துட்டு நிற்பாங்க. விஜய் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக உள்ளே போயிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா காரில் வந்து பசுபதி வந்து இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. காவேரி மட்டும் தனியாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் மேலே வண்டியை மோதலாம், அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும், அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு பசுபதி பார்த்திங்க அப்படின்னா வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்து காவேரி மேலே ஓட வராங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து விஜய் அங்கே வந்து காவேரியை வேகமாக வந்து இழுத்துட்டாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் வந்து காவேரி மேலே மோதிருக்கும். விஜய் வந்து எப்படியோ காப்பாற்றிட்டாரு. அங்கே உள்ள மக்கள்லாம் வந்துட்டு கார் மேலே தான் இப்போ தப்பு, கார் தான் இப்படி மோதுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் பார்த்திங்க அப்படின்னா அந்த காரில் இருந்தது பசுபதி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்துட்டாங்க. இவன் இன்னும் திருந்தவே இல்லையா, அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசில் நினச்சிட்டு காவேரியை பார்த்திங்க அப்படின்னா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பசுபதியோட நிலைமை வந்து இன்னும் மோசமாக தான் ஆக போகுது. விஜயை சீண்ட பசுபதிக்கு இன்னும் ஆபத்து தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.